ஹலோ மக்களே, மாறன் வீரா யாரும் எதிர்பார்க்காத மாதிரி செம ட்விஸ்டாக போயிட்டுருக்கு. நம்ம வீராவும் ஒரு சிங்க பெண்ணா களத்தில் இறங்கி அப்படியே ராணியோட ஆட்டத்தை அடக்குறாங்களே சொல்லலாம். அந்த சமயத்தில் நம்ம வீராவுக்கு சரியாட்ட அடிபட்டுறது. நம்ம மாறன் பக்கத்தில் இருக்க வரைக்கும் நம்ம வீராவுக்கு எந்த ஆபத்தும் வராமல் காப்பாற்றுறாங்க. இனிமே நம்ம மாறன் வீரா சேர்ந்தா மாதிரி ஒரு அதிரடியான ஆட்டம் இருக்க போதுன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம வீரா கிட்ட ஆஃபீஸர்ஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த சிட்டியில் கொஞ்ச நாளாகவே ஏதோ ஒரு பொருள் காய்க்கிறது ரொம்பவே ஜாஸ்தி ஆகிட்டே வருது. இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் மேடம் அப்படி சொல்லும்போது இந்த வாட்டி நம்ம வீராவே காலத்தில் இறங்குறாங்க. நம்ம வீராவும் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. நைட்டோட நைட்டாக கண்டிப்பாக இந்த இடத்துல தான் பண்ணுறாங்கன்னு தெரியும். அங்கே சர்ச் பண்ணணும். அங்கே யார் இருந்தாலுமே அவங்கள எல்லாருமே அரெஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படி சொல்லும்போது ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே சேர்ந்த மாதிரி அங்கே உள்ள ஆட்கள் எல்லாருமே அடித்து துவம்சம் பண்ணி இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தானடா, இனிமேல் யாருமே இந்த கேஸில் இருக்கக்கூடாது, யாருமே இந்த மாதிரி காய்க்கவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணி முட்டிக்கு முட்டு தட்டி அப்படியே அந்த இடத்துலையே நிற்க வைக்கிறாங்க. எல்லாருக்க கையிலையும் விளங்க மாட்டிட்டு நிற்க வைக்கும் போது நம்ம வீரா சாம மாதம் அந்த இடத்துல வராங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த வேலையை செய்திருப்பீங்க, உங்களால் ஊரில் எவ்வளோ பேருக்கு ஆபத்து வந்திருக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம வீரா சாம மாதம் அந்த இடத்துல கேட்கும்போது அங்கே உள்ளவங்களும் என்னை எங்களையா எதிர்த்து நிற்கிற, எங்கள் தலைவி இருக்க வரைக்கும் எங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது, நீ மட்டும் எங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்க விஷயம் எங்கள் தலைவிக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்க, அதுக்கப்புறமா நீ எல்லாம் உயிரோடவே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டும் போது நம்ம வீராவை யார்டா உங்கள் தலைவி, யாராக இருந்தாலுமே அவங்களுக்கும் உங்கள் நிலைமை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது எங்கள் தலைவியை பற்றியா கேட்குற, எங்களுக்கு ராணின்னு ஒரு தலைவி இருக்கா, அவகிட்ட எல்லாம் உன்னோட வேலை வேகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு செயலை சொல்கிற உடனே நம்ம வீரா செம மாசா எப்படி இருந்தாலுமே கூடிய சீக்கிரமாக உன்னோட தலைவியும் உன் கூட அரெஸ்ட் ஆகி இருக்க தான் போகிறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு செம மாதம் அந்த இடத்துல சொல்லிட்டு போகிறாங்க. அதே சமயத்தில் இதெல்லாம் பார்த்து நம்ம வள்ளியம்மைக்கு பதட்டம் ஆகிடுது. என்ன வீரா, இவ்வளோ பெரிய கேஸில் நீ மாட்டிட்ட, உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனில் இருக்கும்போது நம்ம வீராவும் இதெல்லாம் பார்த்து பயப்படாத, ஏன்னா வாழ்க்கையில் இப்படி ஒரு வேலையில் இருந்தால் இப்படி ஒரு பிரச்சனைகள் வரதானே செய்யும், எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த பொண்ணு இப்படிலாம் செய்திருப்பா, அதனால நீ அதை பற்றி கவலைப்படாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வள்ளியம்மையை ஆறுதல் படுத்துகிறாங்க. நம்ம மாறனுக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. வீராவுக்கு எதுவுமே ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க கூட எப்போவுமே போயிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருந்த நம்ம வீராவும் எதுக்கு தேவையில்லாமல் இப்போ ஏன் கூடயே வந்துட்டு இருக்க, நான் தான் சொல்கிறேன்ல என்னோட வேலை விஷயத்தில் எனக்காக பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக நிறைய பேர் இருக்காங்க, கனிக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் உன்னை இந்த மாதிரி வீட்டில் அனுபவித்தேன், அந்த வேலையை மட்டும் நீ பார்த்தா போதும், என்னெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வீரா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட மாறணும், என்னதான் இருந்தாலும் நீ ஊருக்கே ஒரு தலைவியாக இருந்தாலும் உனக்கு எந்த ஆபத்தும் வராமல் பார்த்துக்க வேண்டியது என்னோட கடமை, ஏன்னா நான் தானே உன்னோட ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மாறன் எவ்வளோதான் அக்கறையாக இருந்தாலும் நம்ம வீரா கொஞ்சம் விலகியே போயிட்டுருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம வீராவும் ஆஃபீஸர்ஸ் எல்லார்கிட்டையும் சரி நாளைக்கு ஊரடங்கு வச்சிட வேண்டியதான், ஊரில் யாருமே வெளியில் வரக்கூடாது, அந்த சமயமாக பார்த்து இந்த ரவுடி கும்பல் எல்லாத்தையுமே துவம்சம் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஆஃபீஸர்ஸும் சரின்னு சொல்லிட்டு ஊரடங்குக்காக ரெடி ஆகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ராணியை இந்த வாட்டி இந்த வீராவை சும்மாவே விடக்கூடாது, அவள் என்னைக்கு எனக்கு விஷயத்தில் தலையிட்டாலும் அன்னைக்கே அவளுக்கு அழிவு காலம் ஆரம்பிச்சுட்டு தான், இந்த வாட்டி என்னதான் ஊரடங்கு பிறப்பிச்சாலும் அங்கே பிரச்சனை நடக்கணும், பிரச்சனை நடக்கும்போது அதில் யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுட்டு நம்ம ஆட்களும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ராணி ஒரு செட்டப்பை பண்ணி வைக்கிறாங்க. நம்ம வீராவும் அங்கே சரி எப்படியாவது இந்த ரவுடி கும்பல் எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிச்சி அவங்கள எல்லாருமே அடியோட அரெஸ்ட் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு பிளானை போட்டால் அந்த இடத்துல யூனிஃபார்மை போட்டு ராணியோட ஆட்கள் நம்ம வீராவுக்கே தெரியாமல் நின்றுட்டுருக்காங்க. நம்ம வீராவும் எல்லாத்தையும் கவனிக்கும் போது இந்த ஆட்கள் எல்லாத்தையுமே பார்க்கும்போது ராணியோட ஆட்களாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி யோசனையில் இருக்கும்போது கரெக்டாக நம்ம வீராவுக்கு எல்லாம் புரிய ஆரம்பிக்குது. அந்த சைட் ரவுடி கும்பல் எல்லாரும் சேர்ந்து அதிகாரிகளை அட்டாக் பண்ண வரும்போது நம்ம வீராவும் அதில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, யூனிஃபார்ம் போட்டு ரவுடி கும்பலும் இங்கே இருக்காங்கன்னு சொன்ன உடனே அங்கே உள்ள ஒரு ரவுடி கும்பல் நம்ம வீராவை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. வீராவும் ஒரு சிங்கப்பெண்ணாட்டி எதிர்த்து நிற்கிறாங்கன்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் ஒரு கட்டத்தில் நம்ம வீராவை தள்ளி விடும்போது கரெக்டாட்டு அவங்க தலையில் சரியாட்டு அடிபட்டுருது. இதை கவனித்து நம்ம மாறன் பதறி போய் வீராவை கைத்தாங்களாக பிடிச்சி வீராவுக்கு எந்த ஆபத்தும் வராமல் நல்லபடியாக பாதுகாக்கிறாங்கன்னே சொல்லலாம். மாறனும் நான் உன் பக்கத்தில் இருக்க வரைக்கும் நான் நல்லபடியாக உன்னை பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு நம்ம வீராவை கைத்தாங்களாக கூட்டிகிட்டு போகிறாங்க.
அதே சமயத்தில் இவளெல்லாம் நீ சும்மாவே விடக்கூடாது, யார் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறன் செம மாசா களத்தில் இறங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ராணி இருக்கக்கூடிய இடமும் தெரிய வருது. நம்ம வீராவும் இனிமேல் இந்த ராணியை சும்மாவே விடக்கூடாது, இப்போவே அதிகாரிகள் எல்லாரும் போய் அந்த ராணியை அரெஸ்ட் பண்ண வேண்டியதான் அப்படின்னு சொல்லும்போது அதிகாரிகள் எல்லாருமே செம மாசா அங்கே போய் ராணியை அப்படியே அரெஸ்ட் பண்ண போகிறாங்க. இதை தெரிஞ்ச அந்த ஆட்கள் எல்லாருமே நம்ம ராணி கிட்ட வந்து இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த கலெக்டர் வீரா தான் அப்படி சொல்லும்போது ராணி ஒரு புதிய எதிரியா நம்ம வீராவுக்கு எதிராட்டு வராங்க. இனிமே இந்த வீராவை இனி நம்ம சும்மா விடக்கூடாது, இது வரைக்கும் யாருமே என்னை அரெஸ்ட் பண்ணதே இல்லை, அப்படி இருக்கும்போது இன்னைக்கு எனக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிருக்குன்னா அதுக்கு காரணமானவளை நான் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த ரவுடி கும்பல்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் அதிகாரிகள் எல்லாரும் ராணியோட கையில் விலங்கு போட்ட உடனே ராணி செமையாட்டு கோபப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்ன தைரியம் இருந்தால் என்னையும் அரெஸ்ட் பண்ணுவீங்க, நீங்கள் என்ன தான் அரெஸ்ட் பண்ணாலும் 2 நாளில் நானே வெளியில் வந்துடுவேண்டா அப்படிங்கிற மாதிரி ராணி ஒரு எரிச்சலோட அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. நியூஸில் எல்லாம் அதே மாதிரி வருது, நம்ம வீரானால தான் இப்படி ஒரு செயல் நடந்து அப்படின்னு பெருமையாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த நம்ம ராமச்சந்திரனுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தாலும் வள்ளியம்மைக்கு ஒரு கவலையாகவே இருக்குது. வீராவுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோ, இப்படி ஒரு ஆபத்தான வேலையில் அவள் இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்ட நம்ம வள்ளியம்மையும் வீரா கிட்ட வந்து பேசும்போது வீராவை நீ எதுக்கும் கவலைப்படான்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. நம்ம மாறணும் வீராவை பார்த்து எதுக்கும் நீ ரொம்ப ஜாக்கிரதையாகவே இரு வீரா, எனக்கு வந்து கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது, உனக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது, அதனால் நான் உன் கூடயே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் வீரா விரட்டினாலும் நம்ம மாறன் வீராவுக்கு உறுதியாகவே இருந்துட்டுருக்காங்க. அதே சமயத்தில் ஜெயிலில் இருக்கக்கூடிய அந்த ராணியும் கூடிய சீக்கிரமாக நான் வெளியில் வந்தே ஆகணும், அதுக்கான வேலைகளை பாருங்கள், சீக்கிரமாக நான் வெளியில் வந்து அந்த வீராவை உண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள்லேயே அந்த ராணி வெளியில் வந்துடுறாங்கன்னே சொல்லலாம். இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மாறனும் ராணி எஸ்கேப் ஆயிட்டா, நீ நேரடியாக நம்ம வீராவை தான் எதிர்த்து வருவான்னு சொல்லிட்டு நம்ம மாறனும் செம உஷாராக இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கனிக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மாறணும் சரி இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு நாளாயிட்டுல டாக்டர் சொல்லியிருக்காங்க, இந்த இன்ஜெக்ஷனை யாருக்கும் தெரியாமல் போடணுமே அப்படின்னு சொல்லி நம்ம மாறணும் அப்படியே நம்ம கனியை கூட்டிகிட்டு வராங்க. ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம மாறன் அந்த டாக்டர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இந்த விஷயத்தை பற்றி கண்டிப்பாக வீராவுக்கு தெரியவே கூடாது, வீராவுக்கு மட்டும் தெரிஞ்சுன்னா ரொம்பவே உடஞ்சி போயிடுவா, கனிக்கு மேலே ரொம்பவே பாசமாக இருக்கா, அதே சமயத்தில் இந்த இன்ஜெக்ஷன் போடக்கூடிய விஷயமும் நம்ம யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம கனிக்கிட்ட மாறணும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அந்த இன்ஜெக்ஷன் கனிக்கு போட்டுட்டு சர்ஜரிக்கான எல்லா வேலைகளும் நம்ம மாறன் மட்டும் தனியாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. மரன்ஸுக்குள்ளே எவ்வளோ தான் கஷ்டமாக இருந்தாலும் மாறன் அதை வெளிக்காட்டாமல் எல்லாத்தையுமே சமாளிக்கிறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் நம்ம வீராவும் என்னாச்சு எதுக்காக இவ்வளோ நேரம் ஆகி கனி வரல அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது நம்ம மாறன் ஏற்கனவே கனிக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி வீரா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு ஒரு சத்தியம் வாங்கி வச்சுருக்காங்க. அதுபடியே நம்ம மாறனும் கனியும் சேர்ந்த மாதிரி வீராவை கொஞ்சம் ஏமாற்ற ஆரம்பிக்கிறாங்க. நம்ம வீராவுக்கும் ஏதோ ஒரு பெரிய விஷயத்த நம்மக்கிட்டேருந்து மறைக்கிறாங்களோ, இன்னைக்கு கனி மயங்கி விழுந்ததுலேருந்தே மாறனோட முகம் எதுவுமே சரியில்லை, ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குமான்னு சொல்லிட்டு நம்ம வீராவும் அதை பற்றி விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறான்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் மாறன் இருக்க வரைக்கும் நம்ம வீராவுக்கும் சரி கனிக்கும் சரி எந்த பிரச்சனை இல்லாமல் சமாளிச்சிடுவாங்கன்னே சொல்லலாம்.